மனதிற்கினிய மிதுன ராசி மிதுன லக்ன நேயர்களே, குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். இந்த நிகழ்ச்சியில நாம நீங்க மறக்க வேண்டிய குணத்தை பத்தியும், உங்ககிட்ட இருந்து மத்தவங்க கத்துக்க வேண்டிய குணத்தை பத்தியும், நீங்க மத்தவங்க இருந்து கத்துக்க வேண்டிய குணத்தை பத்தியும் பார்க்க போறோம். குணம்தான். இந்த குணங்களை மாத்திட்டோம்னா பரிகாரம். நீங்க குணங்களை மாத்தாம நீங்க வேற என்ன செஞ்சும் வாழ்க்கையில பார்த்துட்டேன். குணங்களை நீங்க மாத்தாம அவ்வளவு சீக்கிரமா மாத்தவும் முடியாது. அதுக்காக விட்டுறக்கூடாது. முயற்சி பண்ணி மாத்திக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் குணத்தை உடனே இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு மாத்திட்டேன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னால அதை மாதிரி மாற முடியாது, உங்களால அதை மாதிரி மாற முடியாது. அதே சமயத்தில் அதை மாத்தாம எந்த வெற்றியும் அடைய முடியாது. இதுதான் குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு. நீங்க மறக்க வேண்டிய குணம் என்ன அப்படி தெரியுமா? இந்த கேலி கிண்டல் பேசுறது உங்களுக்கு ஒத்து வராது. அதுல அந்த கேலி கிண்டல் பேசும்போது அதுல கொஞ்சமாச்சும் மத்தவங்க உள்ளுக்குள்ள அந்த ஊண்டியா மனசை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி வரும். அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணாதான் கேலி கிண்டல் பேச முடியும். அது உங்களுக்கு ஒத்து வராது. அதுக்கு சூட்சமா அதுக்கு சில அது சில சில ராசிகளுக்கு நேக்கு இருக்கு. இப்ப இந்த மேச ராசி மேச லக்னம் கேலி கிண்டல் பேசுவாங்க பாருங்க, அது அப்படியே அந்த இடத்துல தமாசா போயிடும். அவங்களே யாராவது டக்குன்னு நோஸ் கட் பண்ணா அப்படியே சிரிச்சுக்கிட்டே சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த உங்க பிரிஸ்டிஜ் நான் மத்தவனை கேலி கிண்டல் பேசணும்னு நினைக்கிறேன், அதை அடக்கிக்கிறேன். ஏன் அப்படின்னா என்ன எவனும் தமாசா வேற மாதிரி பேசக்கூடாது இல்ல, அது உங்களுடைய குணம். அதனால அந்த கேலி கிண்டல் விவகாரம் அந்த தமாசான விஷயத்துல ஈடுபடவே வேணாம். அதே மாதிரி பணத்தை குயிக்கா சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது. ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ள கம்ப்ளீட் எல்லாம் சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஜாலியா உலகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கும். அதனால சீக்கிரமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம். சீக்கிரமா சம்பாதிக்கணும், அதுக்கு தகுந்த நம்ம டேலண்ட்டை வளர்த்தி வச்சிருக்கோமா, அதுக்குண்டான வழிமுறைகளை ப்ராக்டிகலா சரி பண்ணி வச்சிருக்கோமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நான் என்னுடைய இது என்னால முடியும், என்னால எனக்குன்னு ஒரு பந்தா இருக்கு, எனக்கு ஒரு திறமை இருக்கு, அதை வச்சு நான் அது மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருக்குமே தவிர அதுக்குண்டான பவுண்டேஷன் போட்டிருக்கோம்னா அது பவுண்டேஷன் போட்டிருக்க மாட்டீங்க. அதனால என்ன பண்ணுவீங்க, பணம் குயிக்கா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை தேவையெல்லாம் போய் இறங்கிடுவீங்க. தேவையில்லாம இறங்கி அது பெரிய காலத்தையே வீண் பண்ணிடும். அதனால குயிக்கா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க கண்மூடித்தனமான விஷயத்துல கண்மூடித்தனமா இறங்குறத நிறுத்திக்கணும். உங்ககிட்ட இந்த நிறைய விஷயம் நாங்க கத்துக்கணும். இனிமை இதோ அதுக்கு நீங்க தான் உதாரணம். இனிமையா இருப்பீங்க. அது மாதிரி பேசும்போது அந்த வார்த்தைகள்லாம் எப்படின்னா ரொம்ப அந்த வார்த்தைகள் ரொம்ப உங்க தந்திரம் அதுல தெரியும். தந்திரமா பேசுவீங்க, சாகசமா பேசுவீங்க, சிரிச்சு பேசுவீங்க. இது மூணையும் நீங்க ஆயுதமா வச்சு காரியத்தை சாதிப்பீங்க. தந்திரமா சாகசமா சிரிச்சு பேசி காரியத்தை சாதிக்கும் ஆட்கள் நீங்க. அதுக்கு நீங்க பயன்படுத்த அந்த இனிமைக்கு நீங்க பயன்படுத்துறது என்ன தெரியுமா? இன்சொல் தான். அந்த வார்த்தைகளை இனிமையான சொல்ல இன்சொல்ல எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது உங்க பிறவிக்கணும். அந்த வார்த்தைகளை மற்றவங்களை வசியப்படுத்துவீங்க. பாக்குறவங்க கூட ரொம்ப சப்ஜெக்டான ஆளுப்பா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகளை கொண்டு போவீங்க. அந்த ஜனங்க வார்த்தையில தான் மயங்குவாங்க. ஒரு நல்ல வார்த்தை பேசுறாங்கன்னா அந்த வார்த்தையில ஜனங்க அங்க உள்ள பார்க்க மாட்டாங்க. அது அவங்க பேசுற கொஞ்சம் ஹார்ஷா இருந்துச்சுன்னா அவங்க சொல்ற நல்லது கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அது இனிமையா இன்சொல்ல பயன்படுத்த அவங்க சொல்றது கெட்டதை கூட எடுத்துக்குவாங்க. இது ஜனங்களோட குணம், சமுதாயத்தோட குணம். நீங்க அந்த இனிய சொல்லல வச்சு மற்றவங்களை வசியப்படுத்துறீங்க. வசியத்துக்கு அவங்களாம் மந்திரம் உட்காந்துட்டு 1008 தடவை 10,000 தடவை வசிய மந்திரத்தை சொல்லி மற்றவங்களை வசியப்படுத்துறாங்க. அதுக்கு மையெல்லாம் தயார் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க, சக்கரம்லாம் வைக்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. உங்க வார்த்தையே பயங்கரமான வசியமா மற்றவங்களை கொண்டு வந்துருவீங்க. உங்ககிட்ட அந்த பேச்சும் கலையில இருக்கக்கூடிய இன்சொல்ல இனிய சொல்ல பேசுற கலையை நாங்க கத்துக்கணும். எங்களுக்கு அது இல்லை, அதனால உங்ககிட்ட கத்துக்கணும். அடுத்து நீங்க மற்றவங்கிட்ட என்ன கத்துக்கணும்? அவங்களும் நம்மள மாதிரி தான்ப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நீங்க ஏதோ ஒரு ஸ்பெஷலா நீங்க பிறக்கும் போதே ஒரு ஸ்பெஷலான ஆளா பிறந்த மாதிரியும், எல்லா மதிப்பு எல்லா மரியாதையும் உங்களை மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆள் தான் நீங்க அப்படிங்கிற மாதிரியும், எனக்கு என்னை விட உயர்ந்தவங்களும் எனக்கு மதிப்பு கொடுக்கணும், என்னோட தாழ்ந்தவங்களும் எனக்கு மதிப்பு கொடுக்கணும், நான் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆள் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு மாயையான ஒரு தோற்றத்தை வச்சிருப்பீங்க. அதே மாதிரி நடை உடை பாவனை மிடுக்கலாம் அது மாதிரிதான் பண்ணிக்குவீங்க. ஒரு சாதாரண
ஒரு மாசம் வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கிற ஆளா இருந்தாலும் அவங்க நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தா ஒரு பெரிய ஆள் போல, ஏதோ பொலிட்டிக்கல் லீடர் போல இருக்குது, ஏதோ ஒரு பெரிய ஆள் போல இருக்கு அப்படிங்கிற மத்த நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க அங்க போய் பண்ற உங்க செல்போன் வச்சுட்டு உங்க வாட்ச், உங்க பேனா அதெல்லாம் போய் ஒரு ஒரு ஹோட்டல்ல அங்க இங்கே ஒரு இடத்துல உட்காருங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்க போட்டிருக்கும் போது அதெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஒரு பெரிய, அங்க பார்த்தா ஒரு 10,000 தான் சம்பளம் வாங்க கூட ஆளா இருப்பாங்க. ஆனா அந்த உள்ளுக்குள்ள நம்ம ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிற எண்ணம் அது வந்து தவறு கிடையாது. அது வந்து தவறா நான் சொல்ல வரல. ஆனா அது சில நேரத்துல நமக்கு ரொம்ப பாதகமா போயிடும். மத்தவங்க எதிர்பார்ப்பு மேல அதிகமா போயிடும். அதனால அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு போகணும். அந்த மத்தவங்களும் நம்மள மாதிரி தானே. நீங்க அப்படி இருக்கிறத பத்தி தவற சொல்லல. ஆனா மத்தவங்க வந்து கீழே நினைப்பீங்க. நாம அந்த நடை உடை பாவனையில அந்த மிடுக்கல வந்தோம்னா மத்தவங்களும் நம்ம கூட சாதாரண நினைப்பீங்க. அப்படி நினைக்க கூடாது. அவங்களும் நம்மள மாதிரிதான் ஒரு ஆளு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அது வந்து என்னன்னா அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை இல்லாம ஒரு தன்மைக்கு வரும். அதே மாதிரி வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பார்த்து வளைஞ்சு கொடுத்து போக தெரியாது உங்களுக்கு. சைலண்டா தான் இருப்பீங்க. ஆனா அதே சமயத்துல வந்து சைலண்டா மறுத்துருவீங்க, வளைஞ்சு கொடுத்து போக மாட்டீங்க. இல்ல இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா அது வந்து வெளியே பாக்குறவங்களுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப இதா மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, ஃபோர்ஸா மறுக்கிறீங்கன்னு தெரியாது, சைலண்டா தான் மறுப்பீங்க. ஆனா அதை வளைஞ்சு கொடுத்து போக மாட்டீங்க. அதையும் நீங்க கொஞ்சம் அது மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி நீங்க அடையலாம். இது ரெண்டையும் நீங்க வந்து அவசியம் நீங்க மற்றவங்களுக்கு கத்துக்கணும்.